உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மூர்த்தியண்ணா, இங்க இருக்கிற ஜோனல் ஆபீசர் எப்படிப்பட்டவரு? அவரு கோவக்காரர்லாம் இல்ல, ஆனா பணத்தை பார்த்தா பல்ல இழிக்கிறவரு. பணம் வாங்குறதுலே குறியா இருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல முக்காவாசி பேர் பண பேய்ங்க. பணத்தை கொடுத்தா எந்த வேலையும் சாதிச்சுக்கலாம். ஒரு கிளைண்ட்டை வர சொல்லியிருந்தேன், நான் வரேன். இப்ப என்ன பண்றது சக்தி? பெரிய ஆபீசருக்கு லஞ்சம் கொடுத்தாதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமா? நீங்க இன்னும் இங்க இருந்து போகலையா? அடிச்சு துரத்துனா தான் போவீங்களா? உங்களை பார்த்து நாளை கேள்வி கேட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆமா, நீங்க அரசாங்கத்துல தானே சம்பளம் வாங்குறீங்க, அது பத்தலையா உங்களுக்கு? எதுக்காக லஞ்சம் லஞ்சம்னு இப்படி அலையறீங்க? லஞ்சம் கொடுத்தாதான் இங்க எந்த வேலையும் நடக்கும்னா அத ஒரு டேக்ல எழுதி உங்க கழுத்துல தொங்க போட்டு தெரிய வேண்டியதானே? என்ன ஓவரா பேசுற? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன் இல்ல? செக்யூரிட்டி சார், வாயா. மா, இந்த பொண்ணை கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளியா? வாங்கம்மா, வெளியே வாங்கம்மா. கொஞ்சம் பொறுங்க. இந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னு நானும் பாக்குறேன். சொன்னா கேட்க மாட்டீங்களாமா? பிரச்சனை பண்றதுக்குனே வருவீங்களா? வாங்கம்மா. இங்க இருந்து மரியாதையா போயிடு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். போமா. மா, வாங்கம்மா. போமா. கிளம்புங்க. சக்தி, இவர் ஒரு எத்திக்கல் ஹேக்கர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய கேசஸில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவர் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு. எப்படியாவது அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எனக்கு கண்டிப்பா வேணுங்க. அது இருந்தாதான் என் வண்டியில பணத்தை வச்சது யாருன்னு என்னால ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும். அந்த ஆபீஸ்ல கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. நல்ல வேலை இந்த ஹேக்கரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சீக்கிரமா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. நிச்சயமா யமுனா. விமல், என்னாச்சு? அங்க இருக்கிற ரவுட்டர்ல பிளக் பண்ணி கேமரா ஃபுட்டேஜ்லாம் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. வேற ஏதாச்சும் வழியில ட்ரை பண்ணி பாருங்க சார். சரி, ஓகே, ட்ரை பண்றேன். அம்மாவை எலெக்ஷன்ல நிக்க வைக்க கூடாதுன்னு தான் திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. அவங்க சதியை முறியடிக்கணும்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டிப்பா வேணும். இல்லைன்னா அம்மாவால எலெக்ஷன்ல நிக்க முடியாம போயிடும். யமுனா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம கையில் இருக்கும். சாரி சார், அந்த ஃபுட்டேஜ் என்னால் எடுக்க முடியல. அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. என்னால் அதை உடைச்சிட்டு உள்ளே போக முடியல சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.